சுரேஷ் மாமா சொன்னதே வந்துட்டு நினச்சிட்டு இருக்காங்க. முக்கியமாக பொண்ணை வந்துட்டு தனக்கு கீழே அடிமையாக வைக்கணும், அப்படி இருந்தால் தான் வந்துட்டு நம்ம லைஃப்பில் நாம் நினச்சதை வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும், அப்போ தான் அவளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரியான யோசனையில் இருக்காங்க. என்ன யோசனையாக இருக்கீங்கன்னு உள்ளே வந்த மதியம் கேட்க, ஒன்றும் இல்லைன்ட்டு அமைதியாக இருக்கும்போது மதி வந்துட்டு லேப்டாப் எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க. எங்கே போகிற நீ அப்படின்னு சொல்லி கேட்க, முக்கியமான சப்ஜெக்ட் இருக்குது, நாளைக்கு அதை நான் தான் டீச் பண்ணணும், அதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக போகிறேன்னு சொல்லும்போதும் எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க. இங்கே சுரேஷ் யோசிக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, மதிக்கு 12 இந்த வேலை கிடைக்க போகிறதில்ல, கிடைக்கிற இந்த வேலையை அவள் விட்டுட்டு வீட்டில் இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி தான் ஆகணும்னு தங்கராஜ் மாமா என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் இவன் என்னடானா பசங்களுக்கு டீச் பண்ணணும், நாளைக்கு சப்ஜெக்ட் இருக்குது, அதை நான் எடுக்கணும்னு இப்போ லேப்டாப்பை தூக்கிட்டு வெளியே போகிறான்னு நினச்சிட்டு சுரேஷ் இருக்காங்க. சுரேஷ்க்கு என்னதான் மதி மேலே கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைனாலும் அவளை தனக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க இங்கே சுரேஷும். அதனால தான் இங்கே வந்துட்டு அந்த யோசனையில் இருக்கிற அதே வேலையில். ஆனால் மதி யார் சொல் பேச்சையும் கேட்காம தன்னுடைய வேலையை சரியாக முடிக்கணுன்றதில் தெளிவாகவே இருக்காங்க. நைட்டு வெளியே வந்து உட்காந்து லேப்டாப்பில் தன்னுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும், என்ன இந்த பொண்ணு இன்றைக்கும் வெளியே வந்து உட்காந்துருந்துச்சு, திரும்ப ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பேசவும் செய்கிறாங்க. அப்போ அங்கே இருக்க சில பேர், என் மதி என்னம்மா என்னாச்சு, இன்றைக்கி ஏம்மா வெளியே வந்து உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் மதியை பார்த்து கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, உள்ளே புழுக்கமாக இருந்துச்சு, அதுவும் நாளைக்கு நான் காலேஜ் போகணும், பசங்களுக்கு டீச் பண்ணணும், அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக வெளியே வந்து உட்காந்தேன்னு சொல்ல, இல்லை அன்னைக்கு மாதிரி இன்றைக்கி வெளியே வந்து உட்காந்துருந்தியா, அதான் ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமோன்னு கேட்கலான்னு வந்தோன்னு சொல்ல, பொண்ணே மாதிரி சொல்கிறாங்க, உங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லையா, யார் வீட்டில் என்ன பிரச்சனை நடக்கும், அந்த பிரச்சனையை பற்றி எத்தனை நாள் நம்ம பேசலான்னு யோசனை பண்ணிகிட்டே இருப்பீங்களா, இதை தவிர்த்து உங்களுக்கு அடுத்தவங்க வீட்டு விஷயத்தை கவனிக்கிறத விட்டுட்டு உங்கள் வீட்டு விஷயத்தை கவனித்தாலே நீங்கள் லைஃப்பில் முன்னேறலாமே. ஆனால் அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. மற்றவங்க வீட்டில் என்ன பிரச்சனை நடக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு அப்படியே மற்றவங்க வீட்டையே எட்டி பார்த்துட்ருக்கீங்க. என்னைக்காச்சும் எங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்குறாங்களா? தேவையில்லாமல் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காம கிளம்புங்கக்கா அப்படின்னு மதியம் சொல்ல, வந்தவங்க எல்லாருமே இது நமக்கு தேவைதான்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக, வெளியே மதியை பார்க்கலான்னு வந்த சுரேஷ் அப்படியே கேட்டுட்டு அமைதியாக நிற்கவும் செய்கிறாங்க. பரவாயில்லையே, நம்ம ஃபேமிலிக்காக இவ்வளோ தூரம் பேசுகிறாளே அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக உள்ளே போக தான் செய்கிறாங்க எங்கள் சுரேஷும். மதியோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் இங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு காலேஜுக்கு கிளம்புறாங்க. இங்கே வா அப்படின்னு அங்கே சுரேஷும் கூப்பிடுறாங்க. என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, இல்லை நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல உங்களுக்கு ஏதோ முக்கியமான ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்களே நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்துட்டு மதியை கூட்டிகிட்டு போகிறாங்க. மதியை கொண்டு போய் காலேஜ் வாசலில் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவட்டி ஓட்டி கிளம்பி போக, புதுசாக வித்தியாசமாக தான் இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்க மாதிரியும் தன்னுடைய கிளாஸ்க்கு வந்துட்டு உள்ளே போகவும் செய்கிறாங்க. இங்கேருந்து நேராக போனதுக்கு பிறகு சுரேஷ்க்கு வந்துட்டு தங்கராஜ் ஃபோன் பண்ணுறாரு. சொல்லுங்க மாமா அப்படின்னு கேட்க, என்னடா சுரேஷ் நான் சொன்னது போல் எதுவும் நடந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன மாமா சொல்கிறீங்க, என்ன விஷயத்தை பற்றி அப்படின்னு சொல்லும்போது, அதான் மதியம் உனக்கு கீழே கொண்டு வரணும்னு இங்கே ஒரு விதையை அள்ளி போட்டேன், அது முளைக்க ஆரம்பிச்சிட்டா இல்லையா அப்படின்னு கேட்க, மாமா இப்போ தான் மாமா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்ல, என்னடா மாப்பிள்ள நீ ட்ரை பண்ணுற அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு எதையுமே ஒரு வார்த்தையோட முடிக்கிறது இல்லையா, நீ ஒரு அதட்டினா மதியம் அந்த இடத்த விட்டு நகராமல் அதே இடத்துல நிற்கணும், அந்த நிலைமைக்கு நீ அவளை கொண்டு வரணும், என்ன மாப்பிள்ள கொஞ்சம் புரியுதுல அப்படின்னு சொல்ல, புரியுது மாமா அப்படின்னு ஃபோனை வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க கான்ஸ்டபிள் வராங்க. சார் என்னங்க சார் ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்க, என்ன விசேஷம் இன்னைக்கு அப்படின்னு எஸ்ஐயான சுரேஷும் ஸ்வீட்லாம் எடுத்துக்கிறாங்க. இருங்க சார் இன்ஸ்பெக்டருக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்டு இன்ஸ்பெக்டருக்கும் கொடுக்குறாங்க. இன்ஸ்பெக்டரை ஸ்வீட் எடுத்துக்கிட்டே வெளியே வரவும் செய்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுத்துட்டு கான்ஸ்டபிள்கிட்ட கேட்குறாங்க, என்ன சார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, சார் என் பையன் ஐஏஎஸ் எக்ஸாமில் செலக்ட் ஆகிருக்கான், அவன் பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல, என்ன சார் சொல்கிறீங்க, சூப்பர் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு கை கொடுக்கவும் செய்கிறாங்க. சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என் பிள்ளை கலெக்டர் ஆக போகிறான்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சார் இது எல்லாத்துக்கும் உங்கள் ஒய்ஃப் தான் சார் காரணம், எல்லா க்ரெடிட்டும் அவங்களுக்கு தான் சார் நான் கொடுக்கணும், காலையிலுமே அவங்கள நான் போய் பார்த்து உங்களுக்கு ஸ்வீட்லாம் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன் சார், காலேஜில் தான் சார் அவங்கள பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கூட அவங்கள ட்ராப் பண்ணிட்டு போனதை நான் பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்ல, அப்படியா மதி என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்குறாங்க. சார் உங்களுக்கு விஷயமே தெரியாதுல்ல, அவங்க காலேஜில் மட்டும் டீச் பண்ணலை சார், இந்த மாதிரி அகாடமிலையும் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க நிறைய பசங்களுக்கு கோச்சிங் சென்டர் மூலமாக கோச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. இதனால் எத்தனை பசங்க தெரியுமா சார் இப்போ பயன்பெற்றிருக்காங்க. என் பையன் ஐஏஎஸ் எக்ஸாமில் இப்போ பாஸ் பண்ணியிருக்கான். அதை நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. சில படிக்க முடியாத சில பசங்களுக்கு கூட இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, ஃப்ரீயாகவே டீச் பண்ணுறாங்க சார், பணம் கூட அதிகம் வாங்கிக்காம. ஆனால்
என் பையனுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு தான் சார் அந்த அகாடமியில் சேர்த்து விட்டேன். உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சார். ஏன்னா என் பையன் ஃபஸ்ட் எக்ஸாமில் இவ்வளோ மார்க் எடுத்து பாஸ் பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல. அவனுடைய இந்த பாஸான ரிசல்ட்டு எனக்கு மனசளவில் என் குடும்பத்துக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. உண்மையிலே இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் ஒய்ஃப் தான் சார். நைட்டு பகல்னு நிறைய டைம் அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய ஆன்லைன் கிளாஸ் கூட எடுத்திருக்காங்க. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது சார். ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தவங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர வச்சுட்டிங்களேன்னு கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கான்ஸ்டபிள் சொல்கிறாங்க. இதை கேட்ட இன்ஸ்பெக்டரோ, உண்மையை தான் சொல்கிறியா நீ அப்படின்னு கேட்க, ஆமாம் சார் அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு இப்போ எந்த காலேஜில் ஒர்க் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி காலேஜ் டைம்லாம் சொன்னதுக்கு பிறகு, ஆமாம் அந்த பொண்ணு பர்மனெண்டாவா இல்லை டெம்பரவரி ஸ்டாப் தானா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சார் இப்போ வரைக்கும் டெம்பரவரி ஸ்டாப்பாக தான் இருக்காங்க, இன்னும் அந்த பொண்ணு அந்த காலேஜில் பர்மனெண்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் காலேஜில் என்ன இதுன்னு கேட்குறேன்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க எங்கள் சுரேஷ்க்கு முன்னாடியே. என்னையா உன் ஒய்ஃபுக்கு பர்மனெண்ட் ஜாப் கிடைக்கிறதுல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கேட்க, இல்லை சார் அது வந்து அப்படின்னு சொல்ல வரும்போது, கொஞ்சம் அமைதியாரியா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ஃபோன் பண்ணுறாங்க கரஸ்பாண்டன்ட் கால் அட்டன் பண்ணும்போது, சார் நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க, ஏன் சார் உங்களே தெரியாமலா அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. சார் எனக்கு அந்த காலேஜில் மதின்ற ஒரு பொண்ணை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணா சார், அந்த பொண்ணு நல்லா டீச் பண்ணுறவங்க தான், ரொம்ப வருஷமாக எங்கள் காலேஜில் தான் சார் இருக்காங்க, டெம்பரரி ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, என்ன சார் இத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த ஜாப்பை நீங்கள் பர்மனெண்ட் ஆக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை சார் அது வந்து அவங்க ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ஒருத்தர் தான் வந்து பார்க்க வந்தார், அந்த பொண்ணுக்கு நீங்கள் பர்மனெண்டாக அந்த ஜாப்பை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்ல, என்ன சார் சொல்கிறீங்கன்னு எங்கள் இன்ஸ்பெக்டர் கேட்க, தங்கராஜ் வந்து பார்த்ததையும் தங்கராஜ் வந்து பேசிட்டு போனதையும் சொல்ல, சார் ஒர்க் பண்ணுறதா அந்த பொண்ணு, தங்கராஜுக்கும் அந்த ஃபேமிலிக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது, இப்போ கூட ஸ்டேஷன் வரைக்குமே அந்த பொண்ணு சொந்த ஃபேமிலின்னு கூட பார்க்காம கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட்டிகிட்டு வரதான் செஞ்சான். உண்மையிலே அந்த பொண்ணுக்கு நிறைய தைரியம் ஜாஸ்தி. அதே நேரத்தில் ரொம்ப திறமையான ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்பு வழங்காமல் இருக்கக்கூடாது, அதை நீங்கள் கொடுத்து தான் சார் ஆகணும் அப்படின்னு சொல்ல, சார் நீங்களே சொல்லிட்டீங்க, இதுக்கு மேலே நான் என்ன சார் பண்ண முடியும், நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையா சுரேஷ், உன் ஒய்ஃப்க்கு டெம்பரவரியாக அந்த ஜாப் கிடைக்க போகுது, அது போக நிறைய அகாடமியில் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுக்குமே நான் ட்ரை பண்ணி ஏதாவது சொல்யூஷன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் போலீஸும். இன்ஸ்பெக்டர் இப்படி சொன்னதுமே சுரேஷ்க்கு எதுவுமே பண்ண முடியலை. சரி என் ஒய்ஃப்க்கு டெம்பரவரியாக இங்கே கொடுக்க போகிற இந்த ஜாப் வந்துட்டு நீ என்ன பண்ணுற, அந்த பர்மனெண்ட் ஜாப்பை வந்துட்டு மாறுதாங்களே அதோட பேப்பர் நீ தான் கொண்டு போய் உன் ஒய்ஃப் கையில் கொடுக்கணும், அப்போ அது கொஞ்சம் சிரித்து பேசி சந்தோஷமா இருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிளம்பி போகிறாங்க. இன்ஸ்பெக்டராக இருந்துக்கிட்டு என்னென்ன வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குன்னு ரொம்ப ஜாலியான டைப்பாக அவர் சிரிச்சிட்டே பேசிட்டு போக, சார் முதல்ல காலேஜுக்கு போயிட்டு அவங்க கொடுக்குற அந்த லெட்டரை வாங்கிட்டு போயிட்டு உங்கள் ஒய்ஃப் கையில் கொடுங்க சார், ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு கான்ஸ்டபிள்னு சொல்லிட்டு போகிறாங்க. வேறு வழியே இல்லாத சுரேஷும் நேராக காலேஜுக்கு போகிறாங்க. அங்கே கரஸ்பாண்டன்ட் கொடுக்குற அந்த லெட்டரை வாங்குறாங்க, வீட்டுக்கும் வராங்க. அப்போ தங்கராஜ் ரேவதி எல்லாருமே வீட்டில் இருக்காங்க, மதி மலர்னு எல்லாருமே இங்கே கிச்சனில் இருக்காங்க. அப்போது உள்ள வந்த சுரேஷை பார்த்துட்டு, வா மாப்பிள்ள வா, எப்போ ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை மாமா ஒரு முக்கியமான வேலை விஷயமா அப்படின்னு சொல்லும்போது, என்னடா என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு மதின்னு கூப்பிடும்போது, இப்போ வந்துட்டேன்னு மதி வெளியே வராங்க. வந்தது வராதுமா என்னங்க பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டு கிடக்குறான்னு ராஜலக்ஷ்மி சொல்ல, அப்போ தான் மதி வந்து நிற்கிறாங்க. என்னம்மா மதி, என்ன கூப்பிட்டதும் ஓடி வந்துட்டியே, பரவாயில்லையே, புருஷன் பேச்சுக்கு மறு பேச்சு கேட்காம இங்கே வந்து நிற்கிற, பரவாயில்ல, என் மாப்பிள்ளை சொல்லி என் மாப்பிள்ளை நினச்சி நீ திருந்தினதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்தா அப்படின்னு கொடுக்குறாங்க. என்ன இதுன்னு சொல்லி கேட்க, ஓ ரிசைனிங் லெட்டரா, பரவாயில்லையே, நம்ம சொன்னதுக்கு மேலே நம்ம மாப்பிள்ளையும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் நீ தங்கராஜை நினச்சிட்டு இருக்கேன், அது ஒன்றும் இல்லை, உன்னை காலேஜ்லேருந்து தூக்கிட்டாங்க போல், அதான் அந்த லெட்டரை கொண்டு வந்து கொடுக்குறதுக்காக சுரேஷ் வந்திருக்கான். என்னடா சுரேஷ் அப்படின்னு அங்கே மாப்பிள்ளை தங்கராஜ் கேட்க, இல்லை மாமா அது வந்துன்னு சொல்லும்போது மதி வந்து அதிர்ச்சியோடு தான் வாங்குறாங்க. நான் எந்த தப்பும் பண்ணலையே, என்னை காலேஜை விட்டு அவங்க நீக்கிற அளவுக்கு நான் எதையுமே செய்யலையேன்னு அதை வாங்கி படிக்கும் போது தான் மதி முகத்தில் ஒரு சந்தோஷம் தெரியுது. மலர் பார்க்குறாங்க, என்னாச்சு மதி அப்படின்னு கேட்க, அக்கா என்னுடைய ஒர்க்கை பர்மனெண்ட் ஆகிட்டாங்கக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசவும் செய்கிறாங்க மதி சொன்னதை கேட்டதும் தங்கராஜும் சரி ராஜலட்சுமி ராகவன் 3 பேரும் அதிர்ச்சியில் கிளம்பி நிற்க, என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மாமா காலேஜில் என்னை கூப்பிட்டு தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷை சொல்ல, சுரேஷ் கையாலேயே இந்த வேலை பர்மனெண்ட் ஆனதை நினச்சி இங்கே தங்கராஜுக்கு செம்ம கடுப்பாகுது. நான் இவ்வளோ சொல்லியும் அந்த கரஸ்பாண்டன்ட் ஏன் பேச்சு கேட்காம அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து கால் பண்ணுறாங்க. என்ன சார் நான் என்ன பண்ண சொன்னால் நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்க, சார் இதில் நான் என்ன சார் பண்ண முடியும், அதுவும் இல்லாமல் ஸ்டேஷன்லேருந்தே ஃபோன் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பொண்ணு அப்படி இப்படிலாம் சொன்னாங்க,
அதுவும் இல்லாமல் அவர் உங்களை விட எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் சார். அவரை பகைச்சிக்கிட்டே என்னால் இருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணு மேலே எந்த விதமான தவறு சொல்ல முடியாது. நிறைய அகாடமியில் நிறைய ஃப்ரீயாக பசங்களுக்கு கோச்சிங் சென்டர் வச்சு இங்கே ஆன்லைன் மூலமாக கோச்சிங் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு மேலே எந்த தப்பு என்னால் சொல்ல முடியாது சார். அதனால தான் சார் வேறு வழி இல்லாமல் கொடுக்க வேண்டியதாச்சுன்னு சொல்லும்போது அப்படின்னு கோவத்தோட ஃபோனை கட் பண்ணிவிட்டு தங்கராஜ் நின்றுட்டு இருக்காங்க. உள்ள மலர் ரேவதினே ஸ்வீட் கொடுத்து இது சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்க அதே வேளையில் சுரேஷ்க்கும் ஸ்வீட் அள்ளி வாயில் ஊட்டி திணிக்கவும் செய்கிறாங்க ரேவதியும் மலரும். அங்கே நின்றுட்டு இருக்க ராகவனுக்கும் ராஜலக்ஷ்மிக்கும் ரொம்ப கடுகடுப்பாக இருக்குது. இங்கே மதிக்கு வேலையை பறிபோகும்னு நினச்சிட்டு இருந்த வேலையில் பர்மனெண்டாக அந்த ஜாப்பு கிடைக்குன்றதை எதிர்பார்க்காத வேலையில் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சேன்னு ரொம்ப கடுப்பில் நின்றுட்டுருக்காங்க.